வாழ்வும் வாழ்வு சார்ந்த செயல்பாடுகளும் உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விதமான கட்டுப்பாட்டை கொடுத்திருக்கின்றது. ஒருவருடைய வாழ்க்கை ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மரபு உலகத்திலே எல்லா இடங்களிலுமே உண்டு. நாங்கள் எந்த விடயத்தை எடுத்தாலும் அதற்கு ஒரு அளவு பிரமாணத்தை வைத்துக்கொள்வோம். வாஸ்து சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு வீடு எத்தனை அடியிலே இருக்க வேண்டும், எத்தனை அகலத்தில் இருக்க வேண்டும், எத்தனை நீளத்தில் இருக்க வேண்டும், அந்த வீட்டிலே அமைகின்ற அறைகள் எத்தனை அறைகள் இருக்க வேண்டும், அந்த அறைகளுக்கெல்லாம் எத்தனை அளவு பிரமாணங்கள் இருக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டிலே கிணறு எந்த எல்லையிலே வர வேண்டும், கிணறுடைய அளவு எந்த பிரமாணத்துக்குள்ளே இருக்க வேண்டும், குளியலறை கழிவறைகள் எல்லாம் எப்படி அமைய வேண்டும் என்கின்ற வாஸ்து பிரமாணங்கள் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். ஒரு இல்லம் என்பது ஒரு தெய்வீகம், நாங்கள் வாழுகின்ற ஒரு கோவில். எனவே அந்த இல்லத்தினுடைய அளவுகள் சரியாக அமைந்துவிட்டால் அந்த இல்லம் எப்பொழுதுமே தெய்வீகமாகவும் இருக்கும், செல்வம் கொளித்து கொண்டே இருக்கும், நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும், மகிழ்வின் உச்சத்திலே அந்த இல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதாவது ஒரு அளவு பிரமாணங்கள் சரியாக அமையாமல் அல்லது மாறுதலான இடங்களிலே மாறுதலான நிலையங்கள் அமைந்துவிட்டால் அந்த இல்லத்திலே சிரமங்கள் இருக்கும். இது எங்களுடைய சமயத்தில் மட்டுமல்ல, உலகம் பூராகவும் இருக்கின்றது. எல்லோருமே இதை கவனிப்பார்கள். இது எங்கே அமைய வேண்டும் என்பதிலே கொஞ்சம் கருத்தாடலோடு அவர்கள் பார்ப்பது இயல்பு நிலை. எனவே இந்த இல்லங்கள் அமைக்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம், மிக பிரமாண்டமாகவும் மிக அடுக்குமாடிகளாகவும் அமைத்து கொண்டிருப்பார்கள். அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய தனிப்பட்ட ஆசைகள், அவர்களுடைய வசதிகளை பொறுத்து அவர்கள் செய்கின்றார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அப்படி அமைக்கின்ற பொழுது அதுக்கும் ஒரு வரையறை இருக்கின்றது, ஒரு அளவு பிரமாணங்கள் இருக்கின்றது. அதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். நீங்கள் 3 மாடிகளோ 4 மாடிகளோ அமைத்துக் கொள்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்குரிய அளவு பிரமாணங்கள் அங்கே சரியாக இருக்க வேண்டும். அது தவறிவிட்டால் அந்த இல்லத்திலே யாரும் வாழ முடியாத சூழலை ஏற்படுத்திவிடும். இல்லை வாழ்ந்தாலும் ஒரே சிக்கலும் பிரச்சனைகளும் கொடுத்து கொண்டிருக்கும். எனவே இவற்றை நாங்கள் நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு சாதாரணமாக ஒரு இடம் போடாமல் இருக்கின்ற இடம் காணிகளிலே, சிறிய காணிகளுக்குள்ளே வீடு அமைக்க வேண்டி வந்தால் அதை அங்கே கீழே அமைக்கின்ற வீடுகள் சரியாக அங்கே இருக்கிற வீட்டு அங்கத்துவலுக்கு ஒரு போதாத நிலை ஏற்படுத்தினால் மட்டுமே நாங்கள் அடுத்து மேல் மாடியாக இன்னொரு தளத்தை அமைப்பதிலே தவறில்லை. இடங்கள் பெரிதாக இருக்கின்ற இடங்களிலே நாங்கள் தொடர்ந்து மாடிகளை அமைத்து கொண்டு போவதும் ஏற்புடையதல்ல. இதை நாங்கள் கவனங்களிலே கொள்ள வேண்டும். எங்களுடைய இல்லங்கள் தெய்வீகத்தன்மையோடு இருக்க வேண்டும். அந்த தெய்வீகத்தன்மை சிறப்பாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஆலயங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற இல்லங்களிலே மிக கவனமாக நாங்கள் அந்த வாஸ்து பிரமாணங்களை கவனிக்க வேண்டும். ஆலயத்தினுடைய வீதி, ஆலயத்தினுடைய 2ஆம் வீதி, அந்த 2ஆம் வீதியிலிருந்து நாங்கள் 2ஆம் வீதியினுடைய நெருக்கமாக 2ஆம் வீதியோடு எங்களுடைய எல்லை அமைந்தால் கொஞ்சம் சுத்தமாக நாங்கள் சைவ பாரம்பரியத்தை நட்டிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் எங்களுடைய இல்லங்களிலே சிரமங்கள் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருக்கும். எனவே அந்த 3 வீதி எல்லைகளிலே இல்லம் அமைந்துவிட்டால் இந்த பாதிப்பும் இல்லை. 2 வீதிகள் அமைந்து இன்னும் ஒரு வீதியை தாண்டி அமைந்துவிட்டால் இந்த பாதிப்பும் இல்லை. எனவே இந்த உலக இயல்பிலே, உலக நடைமுறையிலே நாங்கள் எல்லோருமே இதை கவனிக்க வேண்டிய விடயம் இந்த அளவு பிரமாணம், இல்லங்களுக்குரிய அளவு பிரமாணம் மிக முக்கியமானதாக கூறப்படுகின்றது. அளவு பிரமாணங்களை நாங்கள் மாற்றி அமைப்பதன் மூலமாகவும் எங்களுடைய வசதிக்கு நாங்கள் அளவு பிரமாணங்களை அமைத்துக் கொள்வதும் அந்த இல்லத்துக்கு சிரமங்களையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன் எங்களுடைய வீட்டிலே பிரச்சனை, ஏன் பிரச்சனை என்று கேட்டால் நீங்கள் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கொண்டு காட்டினால் அவர் உங்களுடைய இல்லத்தில் உள்ள பிரச்சனையை சுலபமாக சொல்லிவிடுவார். ஏனென்றால் இந்த அளவு பிரமாணங்கள் முக்கியமானதாக இருக்க வேண்டும், சிறப்பானதாக இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் வாழ்வியலிலே நாங்கள் வாழுகின்ற இல்லத்திலே எல்லா விதமான நிறைவுகளும் சிறப்புகளும் எங்களுக்குள்ளே அமைந்துவிடும். எனவே அந்த வாழ்க்கையிலே நாங்கள் கட்டுகின்ற இல்லங்கள் வரையறையோடு சிறப்பாக அமைய வேண்டும் என்பது மிக முக்கியம். நன்றி.